ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நடந்து முடிஞ்ச டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2025 அந்த கொஸ்டினோட சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினை பற்றியும் சைக்காலஜி வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் சொல்லுவேன். நம்மளால ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ மொத்தம் 25 கொஸ்டினில் 22 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். 2 கொஸ்டின் தவறாக இருக்குது. அதுக்கு வந்து ஃபுல் மார்க் எல்லாருக்குமே கிடைக்கும். ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு கொஸ்டின் நம்ம திங்க் பண்ணி கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓவராக பார்த்தோம்னா சைக்காலஜி பற்றி ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு போடுறோம்னா நம்மளால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்கிட்ட இருக்குது ஏ செட் ஆஃப் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 46வது கொஸ்டின். இரவு என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இரவு என்பது எதிர்ச்சொல் வந்து பகலா? ஆப்ஷன் என்ன இருக்குது? எல் இருக்கு, மாலை இருக்கு, அதுக்கப்புறம் மாலை இருக்கு, காற்று இருக்கு. ஓகேங்களா? இரவு என்பதன் எதிர்ச்சொல் வந்து பகல். இது வந்து பகல் இல்லை, ஆனா எல் என்பதன் பொருள் வந்து பகல் தான். இங்க டேரக்டா பகல்னு கொடுக்கல, இங்க எல் கொடுத்துருக்காங்க. ஆனா எல் என்பதன் பொருள் வந்து பகல் தான். அப்ப ஆன்சர் வந்து எல். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 47வது கொஸ்டின். நகரம் ஏயிலிருந்து பிக்கு செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன. ஓகேங்களா? 4 வழித்தடங்கள் உள்ளன. அதுக்கப்புறமா பியிலிருந்து சிக்கு செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. பியிலிருந்து சிக்கு செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. அப்போ ஏயிலிருந்து சிக்கு செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்குன்னு கேட்கறாங்க. நல்ல கொஸ்டின் பாருங்க. ஏயிலிருந்து பிக்கு செல்ல 4 வழித்தடங்கள், பியிலிருந்து சிக்கு செல்ல 6 வழித்தடங்கள். அப்போ ஏயிலிருந்து சிக்கு செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாவே போதும். 4 × 6 24. ஏயிலிருந்து சிக்கு செல்ல 24 வழித்தடங்கள் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கூட காமிக்கிறேன். இப்போ வந்து இது 1 2 3 4 4 வழித்தடங்கள் இருக்கா? ஏயிலிருந்து சிக்கு போகணும். இப்போ இந்த முதல் வழித்தடத்தை பயன்படுத்தி இப்படி ஒன்று போகலாம். 1, நெக்ஸ்ட் வந்து 2, அதுக்கப்புறமா 3, 4, 5, 6. அப்போ இந்த ஒரு வழித்தடத்தை பயன்படுத்தி 6 வழித்தடங்கள் உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் 2, 3, 4 இருக்கு. அப்போ இந்த 2 என்ற வழித்தடங்களை பயன்படுத்தி 6 வழித்தடங்கள் உருவாக்க முடியும். இந்த 3 பயன்படுத்தி 6 வழித்தடங்கள் உருவாக்க முடியும். 4 பயன்படுத்தி 6 வழித்தடங்கள் உருவாக்க முடியும். அப்போ 4 × 6 24. இப்போ ஏலிருந்து பிக்கு செல்ல 24 வழித்தடங்கள் உருவாக்க முடியும். ஆன்சர் வந்து 24. அடுத்து 48வது கொஸ்டின் பாருங்க. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் அது 30%. 30%ங்கிறத 30/100 எழுதுவோமா? எக்ஸோட 30% வந்து 150. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? 0 கேன்சல் பண்ணிட்டோமா? அப்போ எக்ஸ் × 3 3 எக்ஸா? இந்த 10 வந்து மேலே போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிருமா? 150 × 10. இப்போ எக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். 150 × 10. இந்த 3 வந்து கீழே வந்துருமா? டிவைட் பை 3. அப்போ 1 3 3 5 15. 0 போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50 × 10 500. ஆன்சர் வந்து 500. எக்ஸோட மதிப்பு வந்து 500. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 49வது கொஸ்டின். ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. 3 டயக்ராம் வந்து இருக்கு. அது வந்து இந்த டயக்ராம் வந்து பட்டதாரிகளை குறிக்குது, இந்த டயக்ராம் வந்து அலுவலர்களை குறிக்குது, இந்த டயக்ராம் வந்து அரசு ஊழியர்களை குறிக்குது. ஓகேங்களா? இதுல வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிசி எஃப்ஹெச்ஜிஇன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க, எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்களா? இங்க வந்து பட்டதாரிகள் இருக்குது, இங்க அலுவலர்கள் இருக்குது, இங்க அரசு ஊழியர்கள் இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனா அரசு துறையில் வேலை செய்பவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு சர்க்கிள் தான் அரசு துறையில் வேலை செய்யும் ஊழியர்களா? அப்போ வந்து இவங்க இல்ல. ஏன்னா அரசு துறை ஊழியர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க எடுத்துக்கூடாது. மீதி என்ன இருக்கு? இந்த ஒரு பகுதி தான் இருக்கா? சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள், அவங்க பட்டதாரியாவும் இருக்கணும், அலுவலர்களாகவும் இருக்கணும். இந்த பி பாருங்க, பட்டதாரியா மட்டும் தான் இருக்கிறாங்க. இந்த ஏ பாருங்க, அலுவலர்களா மட்டும் தான் இருக்காங்க. இந்த இ மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்காங்க. அப்போ இ தான் பட்டதாரிகளும் இருக்காங்க, அலுவலர்களாகவும் இருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து இ. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 50வது கொஸ்டின். முற்றொருமையை பயன்படுத்தி 9k² - 25 காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு. 3k + 5 பிராக்கெட்ல 3k - 5 இருக்கு. அது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனை சிம்பிளை பண்ணா இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க. 3k + 5. 3k - 5 இப்போ வந்து இது மல்டிப்ளை தானே? மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 3k × 3k வந்து 3 × 3 9. k × k k ஸ்கொயரா?
ஓகேங்களா. அடுத்தது இந்த 3k வச்சு இந்த 5 வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? இங்க பிளஸ் இது மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் போட்டுக்கலாம். 3 இன்ட்டு 5 15, இந்த கே அப்படியே வந்துடும். ஓகேங்களா. அடுத்து இந்த 5 வச்சு இந்த 3k மல்டிப்ளை பண்ணலாமா? இங்க ரெண்டுமே பிளஸ் இருக்கு, பிளஸ் 5 இன்ட்டு 3 15, இந்த கேக்கு அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 5 இன்ட்டு 5, இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் போட்டுக்கலாம். 5 இன்ட்டு 5 25. ஓகேங்களா. இதை சிம்பிளை பண்ணலாமா? இங்க மைனஸ் 15k இருக்குது, இங்க பிளஸ் 15k இருக்குது, அப்போ அடிச்சிடலாம். இது என்ன இருக்குது? 9k² மைனஸ் 25. அப்போ என்ன கேட்குறாங்க? 9k² மைனஸ் 25 கேட்குறாங்க. நீங்க ஆன்சரும் 9k² மைனஸ் 25 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 51வது கொஸ்டின். பின்வரும் எழுத்துக்களில் வலது புறத்திலிருந்து 17வது எழுத்தின் வலது புறத்தில் 8வது எழுத்து எதுன்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் நல்லா தெளிவாக படிச்சு புரிஞ்சுட்டே போதும். நம்மளுக்கு வந்து ஏபிசி கொடுத்துட்டாங்க 26 எழுத்துக்கணும். அதுல வந்து வலது புறத்திலிருந்து 17வது எழுத்தின் வலது புறத்தில் 8வது எழுத்து எதுன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. வந்து இடதுனா இந்த மாதிரி போவோம், வலதுனா இந்த பக்கம் போவோம். ஏன்னா இது வந்து இடது, இது வந்து வலது. இடதுனா இந்த பக்கம் எடுத்துக்கலாம், வலதுனா ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ வலது புறத்திலிருந்து 17வது எழுத்துன்னு கேட்கறாங்க. அப்போ இங்க வந்து 1 2 3 5 6 7 9 10 11 12 13 14 15 16 17. வலது புறத்திலிருந்து 17வது எழுத்து வந்து ஜே அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அந்த 17வது எழுத்து வந்து ஜேவா, அது வந்து அந்த ஜேக்கு வந்து இடது வந்து இது, வலது வந்து இது. அப்போ அந்த 17வது எழுத்தோட வலது புறத்துல 8வது எழுத்து எதுன்னு கேட்கறாங்க. 17வது எழுத்து வந்து ஜே, அந்த 17வது எழுத்தோட வலது புறம் இது, அந்த வலது புறத்துல 8வது எழுத்து எதுன்னு கேட்கறாங்களா. அப்போ இங்க வந்து 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா. ஜே வந்து இருக்கு, அந்த ஜேவோட வலது புறத்துல 8வது எழுத்து எதுன்னா ஆர் வருது. அப்போ ஆன்சர் வந்து ஆர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 52வது கொஸ்டின். 3 வார்த்தை கொடுத்துட்டாங்க. என்ன வார்த்தைனா கம்பி, மரம், கட்டுமான பொருட்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 3 வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க. கம்பி, மரம், கட்டுமான பொருட்கள். இதுக்கு வந்து வெண் வரைபடம் வரைய சொல்றாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் கரெக்டா வர மாதிரி இருக்கு. இது வந்து போர்டு வந்து என்ன ஃபைனலா சொல்றாங்க அவங்க ஆன்சர் கீழே அப்படின்னு பார்த்தா நம்ம முடிவு பண்ண முடியும். ஆப்ஷன் பியும் ரைட்டா வருது, ஆப்ஷன் சியும் ரைட்டா இருக்கு. பி என்ன சொல்றாங்கன்னா 2 சர்க்கிளும் தனித்தனியா வச்சுக்கிறாங்க, சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்குது. இது வந்து கம்பி, இது வந்து மரம், இது வந்து கட்டுமான பொருள் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். வந்து கம்பியும் மரமும் தனித்தனி வேற வேற, அதனால தனித்தனியா வரைஞ்சிக்கிறேன். இது ரெண்டுமே கட்டுமான பொருள்ல சேரும், அதனால வந்து அதை சுத்தி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா. அதனால கட்டுமான பொருள்ல கம்பி ரெண்டுமே சேர்றதுனால இந்த டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது ஆப்ஷன் பியும் ரைட்டு மாதிரி தெரியுது. ஆப்ஷன் சி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 டயக்ராம் இது வரைஞ்சிக்கிறாங்க. அதாவது இதை வந்து கம்பி, இது வந்து கட்டுமான பொருள், இதை வந்து மரம்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படி எடுத்துக்கிறேன்னா இது வந்து கட்டுமான பொருள்னா எல்லா மரமும் கட்டுமான பொருளா பயன்படாது. பாதி மரம் வந்து கட்டுமான பொருளா பயன்படும், மீதி வந்து கட்டுமான பொருளா பயன்படாது. அதனால இது ஒரு ரைட்டு. அதே மாதிரி எல்லா கம்பியும் கட்டுமான பொருளா யூஸ் பண்ண முடியாது. பாதி வந்து கட்டுமானத்துல சேருது, மீதி வந்து தனியா வச்சிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன் ரைட்டா தான் வந்து இந்த ஆப்ஷன் ரைட் மாதிரி தெரியுது. ஃபைனலா போர்டு என்ன ஒரு ஆப்ஷன் வந்து ரைட்டா கொடுக்குறாங்க ஆன்சர் பார்த்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. பிசி ரெண்டுமே ரைட்டா தான் இருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பி வரதுக்கு அதிகபட்ச சான்சஸ், பி வந்து ஆன்சர் ஏற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 53வது கொஸ்டின். சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும் வெங்கட் வலமிருந்து 12வது இடத்திலும் உள்ளன. அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக் கொண்டால் கோபி இடமிருந்து 22வது இடத்துக்கு வருவார். வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளன? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா. இதை வந்து டயக்ராம் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து சிறுவர்கள் வந்து ஒரு வரிசையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து இடது, இது வந்து வலதா. இந்த பக்கம் இப்படி போனா இடது பக்கம், இடது பக்கத்துக்கு போறோம். இந்த பக்கம் இப்படி வந்தா வலது பக்கத்திலிருந்து போறோம். ஓகேங்களா. கொஸ்டின் என்ன சொல்றாங்க? கோபி இடது பக்கத்திலிருந்து 7வது பொசிஷன்ல இருக்காரு. யாருன்னா கோபி. கோபி வந்து இடது பக்கத்திலிருந்து 7வது பொசிஷன் இருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி 6 பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? வெங்கட் வலது பக்கத்தில் இருந்து 12வது இடத்துல இருக்காரு. ஓகேங்களா. யாரு? வெங்கட். வெங்கட் வந்து வலது பக்கத்துல இருந்து 12வது இடத்துல இருக்காரு. அப்ப அவருக்கு முன்னாடி ஒரு 11 பேர் இருப்பாங்க. சிம்பிளா. நெக்ஸ்ட் வந்து கோபியும் வெங்கட்டும் இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது கோபி வந்து வெங்கட்டோட இடத்துக்கு போறாரு, வெங்கட் வந்து கோபியோட இடத்துக்கு வராரு. நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் பாருங்க. அது மாதிரி இடத்த சேஞ்ச் பண்ணும்போது கோபி இடது பக்கத்திலிருந்து 22வது இடத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்றாங்களா. இடத்த சேஞ்ச் பண்ண பின்னாடி கோபி வந்து வெங்கட்டோட இடத்துக்கு போயிட்டாருன்னா
இடது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது 22வது பொசிஷன்ல கோபி இருப்பாரு. அப்போ மொத்தமா இந்த லைன்ல இந்த வரிசையில எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்க்கணும். இடது பக்கத்துலேருந்து கோபி 22வது பொசிஷன் இருக்கிறாருன்னா, அதாவது வங்கத்தோட பொசிஷன் போன பின்னாடி 22வது பொசிஷனுக்கு இருக்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 11 பேர் இருக்காங்களா? அப்போ 22 + 11 = 33. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆன்சர் வந்து 33. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 54வது கொஸ்டின் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அதுல வந்து விடுபட்ட எண் எதுன்னு கேட்கறாங்க. அப்போ இந்த 24 எப்படி வந்தது, 30 எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்தது. கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இவங்க எப்படி போட்டுருக்காங்கன்னா 21 - 17 4 வருதா? அப்போ 5 + 7 12 4 வருது, 12 வருது. இந்த 12 2ஆல வந்து டிவைட் பண்ணிட்டாங்க. 4 2 6 12. இப்போ 6 கிடைச்சிச்சா? இன்ட்டு பண்ணோம்னா 24. ஓகேங்களா? ஆன்சர் கிடைச்சிச்சா? சேம் இதே மெத்தட் பயன்படுத்தலாமா? 28 - 25 3. 13 + 7 வந்து 20 /2. அப்போ 10. அப்போ 3 × 10 30. 30 கிடைச்சிச்சா? அதே மாதிரி சேம் பேட்டர்ன். 16 - 10 6. 2 + 8 = 10. 10 /2 5. அப்போ 6 × 5 30. ஆன்சர் வந்து 30. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி வச்சிருச்சு, அதுதான். இந்த 2 ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாவே போதும். இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 55வது கொஸ்டின் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகளில் செலவு செய்து காண்பிக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மாநிலம் ஒரு வருஷத்துல வந்து இந்தந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கி செலவிடப்படுதுன்னு கேட்கறாங்க. ஒரு மாநிலம் வந்து கிரிக்கெட்டுக்கு 81 டிகிரி வந்து செலவு பண்ணிட்டாங்க, ஹாக்கிக்கு 63, கால்பந்துக்கு 54, மற்றவைக்கு வந்து 27, கோல்ஃபுக்கு 36, டென்னிஸ்க்கு 45, கூடைப்பந்துக்கு 54. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. இங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, கோல்ஃப் விளையாட்டை விட ஹாக்கிக்கு எவ்வளவு அதிகமா செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. கோல்ஃப் வந்து 36 டிகிரியா, ஹாக்கி வந்து 63 டிகிரியா. எவ்வளவு அதிகமா செலவு பண்ணிருக்காங்கன்னு கேட்டோம்னா மைனஸ் பண்ணிடலாமா? மைனஸ் பண்ணா 27 டிகிரி வருதா? 27 டிகிரி வந்த உடனே ஆப்ஷன் 27 இருக்குது. நம்ம டிக் பண்ணிட்டு போயிடுவோம். இங்க என்ன ட்விஸ்ட்னா, அவங்க டிகிரி கேட்கல, சதவீதம் கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்போ 27 டிகிரி தான் கிடைச்சிருக்கு. இதை சதவீதம் மாத்த என்ன பண்ணணும்? இங்க வந்து கொஸ்டின் வந்து கோல்ஃபை விட ஹாக்கிக்கு எவ்வளவு அதிகமா செலவு பண்ணிருக்காங்கன்னு கேட்கறாங்க. அப்போ வந்து 36. கோல்ஃபா எத்தனை டிகிரி அதிகமா செலவு பண்ணிருக்காங்க? 27. அதை வந்து சதவீதம் மாத்தோம்னா இன்ட்டு 100. சரி போச்சா? 27 / 36 இன்ட்டு 100. இதை வந்து 9ஆல் சிம்பிளை பண்ணலாமா? 3 27, 4 36, 1 4 25 4 100. 3 × 25 வந்து 75. அப்போ 75% அதிகமா செலவு பண்ணிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இங்க டிகிரி கேட்கல, சதவீதம் கேட்கறாங்க. நம்ம டிகிரினா 27 அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து டிக் பண்ணிக்கலாம். ஆனா இங்க வந்து சதவீதம்னால அதை சதவீதத்துக்கு மாத்தணும். அப்போ 75% தான் ரைட். ஓகேங்களா? இது சின்ன ட்விஸ்ட். இதை வந்து கண்டுபிடிச்சு போட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிக்க முடியும். அடுத்து பாருங்க. 56வது தொடரில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுத சொல்றாங்க. மரபு பிழையை நீக்கி எழுதலாம். இங்க சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல்விழி கண் விழித்தால் கேட்கறாங்க. நம்ம மரபு பிழை தமிழ்ல படிச்சிருக்கோம். சேவல் வந்து கொக்கரிக்குமா? இல்ல, சேவல் வந்து கூவும். இங்க கூவும் வந்து ஆப்ஷன் பி மட்டும் தான் இருக்கு. அப்போ சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல்விழி கண் விழித்தால் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 57வது கொஸ்டின் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, வரைபடத்தை நன்றாக படித்து கேள்விக்கு பதிலளிக்கவும். இந்த வரைபடத்தை நன்றாக பார்த்துட்டு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க கேட்கறாங்க. இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிறுவனத்தின் மொத்த செலவின் சதவீதம். ஒரு நிறுவனம் வந்து செலவு பண்ணல, அந்த மொத்த செலவோட பர்சன்டேஜ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா, உள்கட்டமைப்பு வந்து 20%, போக்குவரத்துக்கு 12.5, விளம்பரம் வந்து 15, வரிகள் வந்து 10, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு 5, சம்பளம் வந்து 20, கடன்களின் மீது வட்டி வந்து 17.5. இந்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்கு செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னன்னு, உள்கட்டமைப்பு. உள்கட்டமைப்பு இது. அதாவது போக்குவரத்துக்கு செய்யப்பட்ட மொத்த செலவு. போக்குவரத்து இது. அப்போ 20 + 12.5 32.5. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, போக்குவரத்து. போக்குவரத்து இது 12.5. அதுக்கப்புறம் வரிகள். வரிகள் வந்து 10 + 10 ரெண்டு கூட்டினா 22.5. என்ன சொல்றாங்கன்னா, உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து செய்யப்பட்ட மொத்த செலவு 32.5. அதுக்கப்புறமா போக்குவரத்து மற்றும் வரிகளுக்கு செய்யப்பட்ட மொத்த செலவு 22.5. இதோட விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ விகிதம்னா 32.5 = 22.5. இதை வந்து சிம்பிளை பண்ணா 2.5 சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 13 கிடைக்கும். இங்க வந்து 9 கிடைக்கும். ஆனா இங்க ஆன்சர்ல இந்த 13:9 கிடையாது. அப்போ வந்து இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே மார்க் கிடைக்கும். இது வந்து ஒரு தவறான கொஸ்டின் தான். 13.9 தான் வரும். இங்க வந்து 13.9 வந்து எந்த ஆப்ஷனுமே இல்ல. 13.11 தான் இருக்குது. ஓகேங்களா?
அப்போ இது வந்து ஒரு தவறான கொஸ்டின். எல்லாருக்குமே மார்க் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் வந்து 58வது கொஸ்டின் பாருங்க. கூற்று வந்து இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா அப்படின்னு கேட்கறாங்க. கூற்று என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்களிடையே அமைதியின்மை இருக்குது. அதுக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா அப்படின்னு கேட்கறாங்க. விவாதங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பக்கம் விவாதம் என்ன சொல்லுது? ஆம். கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க? இல்ல கல்வி நிறுவனங்கள்ல ஒழுக்க பிரச்சனை இல்ல. அதாவது கல்வி நிறுவனங்கள்ல ஒழுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று என்ன சொல்லுதுன்னா, இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா? இளைஞர்களிடையே காணப்படுகிற அமைதியின்மைக்கு வந்து கல்வி நிறுவனங்கள் காரணமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சோம்னா, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா கல்வி நிறுவனங்கள்ல ஒழுக்கம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல கல்வி நிறுவனங்கள்ல ஒழுக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, வாதம் 1 மற்றும் 2 வலுவானது அல்ல. ஏன்னா கல்வி நிறுவனங்கள் வந்து ஒழுக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒழுக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. கல்வி நிறுவனங்கள்ல ஒழுக்கம் கடைபிடிக்கப்படுது, சில கல்வி நிறுவனங்கள்ல ஒழுக்கம் கடைபிடிக்கப்படல. அப்போ வந்து வாதம் 1 மற்றும் 2மே வலுவானது அல்ல. ஆப்ஷன் டி. இது வந்து நான் அது மாதிரி யோசிக்கிறேன். டிஎன்எஸ்பி போர்டு வந்து என்ன ஆன்சர் கீழே கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து 59வது கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் டேஸ் ஆகும்னு கேட்கறாங்க. எக்ஸ் அச்சுனா என்ன? எக்ஸ் அச்சு இது, ஒய் அச்சு இது. இதுவும் எக்ஸ் தான், இது எக்ஸ் தான். இதுக்கிடையே சாய்வு கோணங்கள் என்ன? சாய்வு கோணங்கள் உருவாக்காது. ஏன்னா ஒரு நேர்கோடு. அப்போ வந்து 0 டிகிரி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 0 டிகிரி. அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்க. கார் வந்து பெட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தொலைக்காட்சி என்ன அப்படின்னு கேட்கறேன். கார் இயங்குவதற்கு பெட்ரோல் ரொம்ப முக்கியம். தொலைக்காட்சிக்கு வந்து மின்சாரம் தான் முக்கியம். மின்சாரம் இருந்தாதான் தொலைக்காட்சி இயங்கும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மின்சாரம். அடுத்து பாருங்க 61வது கொஸ்டின். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு ஆசார கோவை. இதில் நன்றி அறிதல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்கறாங்க. நன்றி அறிதல்னா ஆப்ஷன் சி பிறர் செய்த உதவியை மறவாமை. அதான் ஆன்சர். நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஆப்ஷன் சி. இப்ப 62வது கொஸ்டின் பாருங்க. ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. அதுல வந்து தகவல் தொழில்நுட்பம், பணியாளர்கள் எண்ணிக்கை, பெண்கள் சதவீதம், ஆண்கள் சதவீதம் அப்படிலாம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நம்ம இவ்வளவு பெருசா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கவே தேவையில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறையில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம் கொடுத்துட்டாங்க. அதாவது நிறுவனம் துறை கொடுத்துட்டாங்க. துறைகள் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை, கணக்கு, உற்பத்தி துறை, மனிதவளத்துறை, சந்தைப்படுத்தல், வாடிக்கையாளர் சேவை. இந்த மாதிரி துறைகள் இருக்கு. அதுல வந்து மொத்த பணியாளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அதுல பெண்கள் சதவீதம் எத்தனை கொடுத்துட்டாங்க, இப்ப ஆண்கள் சதவீதம் எத்தனை கொடுத்துட்டாங்க. இங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளன. துறை வந்து என்ன? 1 2 3 4 5 6 துறை இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், கணக்கு, உற்பத்தி, மனிதவளம், சந்தைப்படுத்தல், வாடிக்கையாளர் சேவைன்னு சொல்லிட்டு 6 துறை இருக்கு. அந்த எல்லா துறையிலும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளார்கள் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன வருது? 3310. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 63வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஏபிசிடி வரிசை எழுத போறோம். அதுல வந்து கேல இருந்து வி வரை ஒரு எழுத்துக்கள்ல சரியா சென்டர் பாயிண்ட்ல எந்த எழுத்து இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? கேல இருந்து வி வரையும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 1 2 3 4 5 6 7 9 10 12 எழுத்துக்கள் இருக்குது. இரட்டைப்படையா இருக்கு. ஒற்றைப்படையா இருந்தா முதல்ல 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ பி சி 3 எழுத்து இருந்தா சென்டர் பாயிண்ட் பின்னு சொல்லிடலாம். இரட்டைப்படையா இருக்கு. அப்ப இரட்டைப்படையில வந்து 12 இருக்கு. இந்த பக்கம் ஒரு 5 பிரிச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 5 பிரிச்சுக்கலாம். அப்ப சென்டர் பாயிண்டா பி கியூ 2 எழுத்து வருது. ஆனா இங்க வந்து கியூ மட்டும் தான் இருக்கு. அப்போ வந்து ஆப்ஷன் டி எந்த எழுத்தும் இல்லை. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி எந்த எழுத்துமே. சரியாக சென்டர் பாயிண்ட் இருக்கிறது வந்து எந்த எழுத்துமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கலைச்சொல் மெய்யுணர்வு ஆங்கிலத்தில் எழுதுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 65வது கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் தப்பா கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே மார்க் கிடைக்கும். இது என்ன தப்புனா, இங்க பாருங்க என்ன விடுபட்ட எண் கேட்கறாங்க. விடுபட்ட எண்ணில் இங்க வந்து 15 இன்ட்டு 2 30 வருதா? பிளஸ் 1 31 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 31 இன்ட்டு 2 62 வருதா? பிளஸ் 1 63. நெக்ஸ்ட் 63 இன்ட்டு 2 126 பிளஸ் 1 127. அப்போ 127 இன்ட்டு 2 என்ன வரும்? 4 5 2 254 பிளஸ் 1 இங்க 255 தான் வரும். ஆப்ஷன் 255 இருக்கு. ஆன்சர் 255 தான். ஆனா இங்க 72 வந்துருக்குல்ல, இங்க 72 வரக்கூடாது, 7 தான் வரணும். அப்போ இங்க பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. 7 இடத்துல 72 வந்திருக்குது. அப்போ இங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே இந்த கொஸ்டினுக்கு மார்க் தரணும். இங்க ஆப்ஷன் வந்து நீங்க 255 போட்டாலுமே ரைட் தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் 66வது கொஸ்டின் பாருங்க. 72 அடுக்கு குறியீடு எது அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து ஆப்ஷன் இ தான். என்னென்ன பண்ணீங்கன்னா 2 பவர் கியூப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 டைம் பிரிக்கலாமா? அப்போ 8 வருது. 3 ஸ்கொயர் வந்து
9. அப்போ 8 இன்ட்டு 9 வந்து 72. வந்துச்சா? ஆப்ஷன் டி. இந்த வடிவம் தான் 72க்கு சரியான ஒரு ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? 67வது கொஸ்டின் பாருங்க. பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. அரிசியும் வெண்மையானது. எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது. இந்த கூற்று வந்து ஆப்ஷனே தவறு தான். ஏன்னா பாலில் கால்சியம் இருக்குது. ஆனா கால்சியம் இருக்கிறனால தான் வெண்மையாக உள்ளதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? பாலில் இருக்கிற சத்து வந்து கால்சியம். ஆனா அந்த கால்சியம் இருக்கிறனால தான் வெண்மையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அது தப்பு. அப்ப அரிசியும் வெண்மையா இருக்குது. எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளதா அப்படின்னு கேக்குறாங்க. அரிசியில கால்சியம் சிறிதளவு இருக்குது. ஆனா அது வெண்மையா இருக்கிறதுனால தான் கால்சியம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? அந்த கலருக்கும் அந்த கால்சியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ண சொல்றாங்க. இந்த பேராகிராஃபே படிக்க தேவையில்லைன்னா இது வந்து ஒரு தமிழ் கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்கறா, குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேக்குறாங்க. தமிழ் புக்ல இருக்கு. குளித்தல்னா குளிர வைத்தல். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 69வது கொஸ்டின். ஒரு சங்கேத மொழியில் ஃபேக்ட் வந்து IDFW எழுதுனா ஸ்வான் SWAN வந்து எப்படி எழுத முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏபிசி வந்து நம்ம லைனா எழுதிக்கிறோம். எஃப்க்கு வந்து ஐ கொடுத்துருக்காங்க. எஃப் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஐ வந்து இங்க இருக்கு. இங்க 1 2 3 3 எழுத்து தள்ளி எடுத்துருக்காங்க அப்படின்னா +3யா. அடுத்தது வந்து நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம்னு பார்க்கணும்ல. ஏ வந்து டி கொடுத்துருக்காங்க. ஏ இங்க இருக்கு. இங்க டி இங்க இருக்கு. அப்போ 1 2 3. அப்போ கொடுக்கப்பட்ட எழுத்து வந்து 3 எழுத்து தள்ளி எடுத்துருக்காங்க. எஃப்க்கு வந்து ஐ, ஏக்கு வந்து டி. அப்போ சிக்கும் அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. டிக்கும் அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ எஸ் கண்டுபிடிக்கலாமா? எஸ் இங்க இருக்கு. அப்போ 3 எழுத்து தள்ளி எடுக்குமா? 1 2 3. அப்போ எஸ்க்கு வந்து பி. நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூவா? டபுள் இங்க இருக்கா? அப்போ 1 2 3. அப்போ இசட். அடுத்து ஏவா? ஏக்கு வந்து 1 2 3 டி. டி. அதுக்கப்புறம் என் வருதா? என் எங்க இருக்கு? என் வந்து இங்க இருக்கு. அப்போ 1 2 3. அப்போ கியூ. அப்போ ஆன்சர் வந்து பி இசட் டி கியூ. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 70வது கொஸ்டின். மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.192 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுங்க அப்படின்னு சொல்றாங்க. கிலோமீட்டர் வந்து மீட்டருக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்தோம்னா இன்ட்டு 1000மா? 42.195 இன்ட்டு 1000மா? இப்போ இங்க 3 ஜீரோ சேர்த்திக்கலாமா? 42 195 000. அப்போ இங்க 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்காங்க. இங்கேயும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுட்டோம்னா 42,195 மீட்டர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ அதான் சைக்காலஜி மொத்தம் 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த எக்ஸ்பிளேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். நீங்க இந்த சைக்காலஜி 25க்கு எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோவை ஈஸி எக்ஸாம் எழுதினா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.